அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல ஒரு பெஸ்டான லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு பத்தி தான் சொல்ல போறேன். இப்போலாம் ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்ட்ஸை நீங்க இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ் கூட எல்லாம் லிங்க் பண்ணி அது மூலியமாக நீங்க யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணலாம். அதனால தான் ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் உங்ககிட்ட பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய ரெண்டு பெஸ்டான சூப்பரான ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்ட்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு மற்றும் பிஎன்பி ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும். இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்பவே ஈஸியாக அப்ரூவ் ஆகிடுது. எனக்குமே இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சிருக்கு. சப்போஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்குன்னா, இல்லைன்னா உங்களுடைய பேர்ல எந்த விதமான சிபில் ஸ்கோர் இல்லைன்னா அப்பவுமே இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆயிரும். ஆனா உங்ககிட்ட லாஸ்ட் 2 வருஷத்தோடைய ஐடிஆர் இருக்கணும். அதாவது என்னன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கணும். அதுக்கப்புறமாக லாஸ்ட் 6 months உடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி இந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாக லைக் பண்ணிருங்க. தென் இந்த சேனலை நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான இந்த கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் தென் மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுல எந்த விதமான ஜாயினிங் ஃபீ கிடையாது, தென் எந்த விதமான ஆனுவல் ஃபீ கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கார்டு மூலியமாக நீங்க ஒரு குவார்டர்லயுமே 1 டிரான்சாக்ஷன் ஆச்சும் நீங்க பண்ணி ஆகணும். அதாவது என்னன்னா ஒரு குவார்டர்லயுமே இந்த கார்டை நீங்க ஒரு வாட்டினாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த கார்டை நீங்க லைஃப் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்ககிட்ட எந்த விதமான ஆனுவல் ஃபீஸை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைச்சு, இன்னைக்கு தான் இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ள இந்த கார்டு மூலியமாக நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சும் பண்ணி ஆகணும். அது மாதிரி நீங்க ஒரு குவார்டர்லயுமே இந்த கார்டு மூலியமாக ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சும் நீங்க பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த கார்டை நீங்க லைஃப் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்ககிட்ட எந்த விதமான ஆனுவல் ஃபீஸை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நீங்க வேணும்னா ஒரு 100 rupees இல்லைன்னா 200 rupees யூபிஐ பேமெண்ட்டை நீங்க தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்க ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறமாக செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து ஒரு ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டை நீங்க இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ்ல லிங்க் பண்ணி, அதாவது என்னன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் இது மாதிரி ஆப்ஸ் கூட எல்லாம் லிங்க் பண்ணி இந்த கார்டு மூலியமாக நீங்க தாராளமாக யூபிஐ டிரான்சாக்ஷனை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட். அதுக்கப்புறமாக தேர்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ அதனால ஒரு குவார்டர்லயுமே உங்களுக்கு 2 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 8 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே சூப்பரான பெனிஃபிட்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல பெனிஃபிட். அந்த ஏர்போர்ட் லான்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஃப்ரீயாவே இது மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல பெனிஃபிட். இதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 300+ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைன்னா இந்த கார்டு மூலியமாக நீங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கேஷ்பேக் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 6th என்னன்னா, உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கார்டு ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும், இல்லைன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்க்கு கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அந்த கார்டு ரிலேட்டட் ப்ராப்ளமே நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். தென் 7th பெனிஃபிட் என்னன்னா, இந்த பிஎன்பி கிரெடிட் கார்டை நீங்க இந்த பிஎன்பி ஜீனி ஆப் மூலியமாக ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கார்டோடைய லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அந்த டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் யூசேஜ் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னா, இல்லைன்னா வர்ச்சுவல் கிரெடிட் கார்டை பார்க்கணும்னா அது எல்லாமே நீங்க அந்த ஆப் மூலியமாக ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் 8th பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டில் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக 9th பெனிஃபிட் என்னன்னா, 300க்கு மேற்பட்ட மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி, தென் மிந்த்ரா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால இந்த கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த மர்ச்சன்ட்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சிரும். ஸோ அதோடைய பெனிஃபிட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த கார்டோடைய பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம பார்க்க போற 2வது கிரெடிட் கார்டு என்னன்னா, பிஎன்பி ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு. இப்போ இதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுல ஜாயினிங் ஃபீஸ் 500 rupees இருக்கு. தென் ஆனுவல் ஃபீஸ் வந்து 0 தான். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கார்டு மூலியமாக நீங்க ஒரு குவார்டர்லயுமே 1 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னன்னா ஒரு குவார்டர்லயுமே
இந்த கார்டை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த விதமான ஆனுவல் ஃபீஸை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் தாராளமாக லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா, இதுவுமே ஒரு ரூபே வேரியண்ட் கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாகவுமே நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்ட்லையுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். தென் ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 300+ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது இல்லைனா ரெஸ்டாரண்ட்லலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கேஷ்பேக் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டில் உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட் கிடைச்சிரும். அதாவது என்னன்னா கஸ்டமர் சர்வீசஸ் கிடைச்சிரும். தென் செவன்த் என்னன்னா, இந்த பிஎன்பி கிரெடிட் கார்டை நீங்கள் இந்த பிஎன்பி ஜீனி ஆப் மூலியமாக ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எய்த் பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிரும். நைன்த் பெனிஃபிட் என்னன்னா, 300க்கு மேற்பட்ட மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிஎன்பி கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மர்ச்சன்ட்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சிரும். தென் இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு வெறும் அடிஷ்னலாக ஒரே ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்குது. அது என்னென்னா, நிறைய இந்த ரீட்டைல் மெர்ச்சன்டைஸ்லாம் இருக்காங்க. அதாவது என்னென்னா, வெளியிலே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது, நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் அந்த ரீட்டைல் மெர்ச்சன்டைஸ் ஷாப்ஸ்லலாம் இந்த கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். வேற இந்த கார்டில் உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு கார்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. வெறும் அந்த ரீட்டைல் மெர்ச்சன்டைஸில் உங்களுக்கு 2x ரிவார்ட்ஸ் கிடைச்சிரும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்பி ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டில் என்னன்னா, நீங்கள் 500 rupees ஜாயினிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அந்த கார்டில் கிடையாது. ஸோ அதனால இந்த ரெண்டு கார்டில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு. நானுமே பர்சனலி அந்த கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் வந்து இந்த பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணனா, அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ நான் வந்து என்னுடைய கிரெடிட் கார்டை இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் இது மாதிரி ஆப்ஸ் கோடெல்லாம் லிங்க் பண்ணி அது மூலியமாக நான் வந்து யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக செகண்ட் என்னன்னா, இந்த கார்டில் என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிரெடிட் கார்டை நான் வாங்கினேன். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும்னா, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் லாஸ்ட் 2 years ஐடிஆர் இருக்கணும். அதுக்கப்புறமாக லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். இது எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே இந்த பிஎன்பி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, தென் இந்த பிஎன்பி கிரெடிட் கார்டோடைய அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனுக்கு எழுதுங்க. அதில் நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தந்துறேன். இப்போ இந்த பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா, அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.